அருமையான மகன் அலெக்ஸ் அவர்கள் தன்னுடைய சாட்சியை கொடுக்கிறார்கள். கடந்த ஆண்டு இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவருக்கு மகிமை உண்டாக நான் சொல்லும் காரியமானது, என்னுடைய பாட்டி அதிக பலவீனப்பட்டு போனார்கள், கேன்சரால் பாதிக்கப்பட்டார்கள் என்று மருத்துவர்கள் கூறி நாங்கள் எல்லோரும் பயங்கர வேதனையை கடந்து போன ஒரு காலம் இது. அதே சமயத்தில் நானும் கூட புதிதாக ஒரு பிஸ்னஸை தொடங்கினேன். பயங்கரமான போராட்டமான ஒரு காலமாய் இருந்தது. ஆனால் நம் ஆண்டவர் எத்தனை பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய சூழ்நிலையை மாற்றி போட வல்லவராய் என்னுடைய பாட்டியை இன்றைக்கு அவர் பூர்ண சுகத்தோடு பலத்தோடு என்னையும் கூட என்னுடைய புதிய இந்த பிஸ்னஸில் பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவரே செய்தார் என்று கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறார்கள். மற்றும் கூட நம்முடைய மத்தியிலே மகள் ஜெருஷா மோகன் அவர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி, சில காலமாக இப்போது நான் வேலை இல்லாது நான் இருந்தேன். எத்தனையோ வேலைகளுக்கு நான் பிரயாசம் எடுத்தோம், எனக்கு வேலை கிடையாது. நான் அதிகமாக அங்கலிக்கவும் தவிக்கவும் செய்தேன். என் இருதயம் விட்டு போனது. என்னுடைய எதிர்பார்ப்பையும் நான் குறைத்து அவர்கள் இடத்துல மனுகளை போட்டிருந்தேன். பிரியமானவர்களே, எனக்காக பலரும் ஜெபித்தார்கள். என் குடும்பமும் போதகரும் வட்டார கூட்டமும் மற்றும் கூட சபையிலையும் பலர் எனக்காக ஜெபித்ததை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் ஜெபிப்பதை விடவே இல்லை. ஆண்டவர் பெரியவராய் இருந்து நான் எதிர்பார்த்ததற்கு மேலான காரியத்தை அவர் செய்வார் என்று வழக்கமாய் நாம் கேள்விப்படுறது போல என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்தார் என்று சொல்லி, நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு கம்பெனியில் இருந்து இந்த வாரத்தில் எனக்கு டெலிஃபோன் கால் வந்து எல்லாம் ஆயத்தமாகி நாளை நான் என்னுடைய வேலையிலே சேர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு கிருபை என்று நான் சொல்வேன். இப்போ நான் எதிர்பார்த்ததற்கு மேலான அவர்கள் என்னுடைய ஊதியத்திலையும் என்னுடைய பெர்க்ஸ்லையும் அவர்கள் கொடுத்திருக்கிறதை காணும்போது இது மெய்யாகவே கர்த்தருடையது என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள்.